நம்முடைய ஆண்டவர் மர்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையை பெற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்த யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, படவு கரையை பிடித்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. படவு கரையை பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம அதில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரை எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்திலே செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமயமாக இருந்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்திலே வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தேவனுக்கு தெரியும், இப்போ நிறைய ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, வியாதிகளையும் பிசாசுகளையும் துரத்தி ஜனங்களை விடுவிச்சு அவங்களுக்கு அற்புதங்களை செய்த கேள்விப்பட்டு நிறைய ஜனங்க இயேசு இடத்துல வராங்க. இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன, எதுக்காக தான் வராங்க? ஏசப்பா கிட்ட வந்தால் நம்ம வியாதி சுகமாகும்னு சொன்னாங்க, மந்திரக்கட்டு சூனியக்கட்டு எல்லா கட்டும் போகும்னு சொன்னாங்க. சரி, அப்போ வியாதியை கொண்டு வருகிறது பிசாசு, தேவன் அல்ல, பிசாசு. அப்போ சூனியங்களை மந்திரங்களை செய்வினை கொண்டு வருது யார்? சத்ரு, நமக்கு எதிராக இருக்கிறவன். அப்படி நமக்கு ஆகாதவன் மந்திரங்களை சூனியங்களையும் செய்து வைப்பான். நமக்கு எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்ற வகை தேவன் வியாதியை கொடுப்பான். வியாதியின் மூலமாக மரணம் வரும். மரணம் வந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான்? தன்னிடமே ரட்சிக்கப்படாதவங்களும் தன் பக்கம் இழுத்துக்கொள்வான். இப்படி இந்த வியாதிகளையும் பிரச்சனைகளையும் போராட்டம் உள்ள ஜனங்களை தேவன் என்ன பண்ணார்? சுகப்படுத்தி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வராங்க. இந்த நாட்களிலும் இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க, இயேசுவிடத்தில் வராங்க. சரி, இதுக்கு பின்பதாக தான் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பையன் இடத்துல என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. இயேசு தாம் செய்ய போகிறது எல்லாம் தெரிஞ்சும் பிலிப்பை பார்த்து கேட்குறாரு, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை தெரியும் ஆண்டருக்கு செய்ய போகிறேன்னு, இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட, கொஞ்சமாக ஒரு கால் வயிறு வச்சுக்கோங்க, சும்மா சாப்பிட்டா கூட 200 பணத்துக்கு அப்பம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பணத்துக்கு? 200 பணத்துக்கு அப்பம் வாங்கணும். அப்போ தேவனுக்கு தெரியும், இப்போ நம்ம இங்கே தேவன் நம்ம நடுவில் இருக்கார். எங்கே 2 3 ஒருமனப்பட்டு நாமத்தின் நிமித்தமாக கூடுறாங்களோ அவங்க நடுவில் இருப்பார். இங்கே நம்ம உட்காந்து என்ன யோசிக்கிறோன்னு தெரியும் ஆண்டருக்கு. அவர் அடுத்ததாக நமக்கு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியும். அப்போ செய்ய போகிற தெரிஞ்சு பிலிப்பு கிட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னா வாங்கினோன்னா 200 காசு ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் பண்ணார், இல்லை உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு அப்படி கேட்குறாரு. கேட்கும்போது யார் தான் சொல்கிறது? பேதுருவுடைய அண்ணா அந்திரே என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு சின்ன பையன் இருக்கான், சின்ன பையன்கிட்ட ஒரு 5 அப்பமோ 2 மீன், இதெல்லாம் நமக்கு அப்படியே படிக்கும்போது தெரிஞ்சிடும். அதை எடுத்து ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, வானத்தை பார்த்து கேட்டால் வந்துருமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அது வரைக்கும் வந்துட்டே இருந்துச்சு. சாப்பிட்டது போக நின்று போச்சு. சாப்பிட்டது போக 12 கூட ஃபுல்லாகி நின்று போச்சு. சரி, இப்போ எல்லாரையும் அமர செய்து அவங்க திருப்தியாக சாப்பிட்டாங்க. எப்படி? கொஞ்சம் கால் வயிறில், அரை வயிறில் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. இதுதான் தேவனிடத்தில், தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் வெறுமையாய் அனுப்புறதில்லை. அந்த அற்புதம் தான், வியாதி போக்குற அற்புதம் தான் பார்த்தாங்க இவங்க. இந்த அற்புதத்துக்கு பார்த்துட்டாங்க. எத்தனை பேர்? 5000 புருஷருங்க, பிள்ளைங்க, அந்த பையன் இருக்கான், குடும்பமாக வந்திருக்காங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. இன்றைக்கும் இயேசுவை பற்றி ஒருத்தங்க சொல்லணும், சொன்னால் தான் அவன் கேள்விப்படுவான். கேள்விப்பட்டு தான் இயேசு எனக்கு இதை செய்வார்னு வருவான். ஆமென். அப்போ நம்ம சொல்கிறவங்க ஆண்டு கண்டிப்பாகவே
ஏற்படுத்துவார். அப்படி தான் சொல்ல வேண்டும் தான் கட்டளையிட்டார். போன வாரத்தில் செய்தி அதை பார்த்தா, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னாரு. அப்போ தேவன் அனுப்புகிற ஒரு நல்ல தேவன். அதுக்கப்புறம் பார்த்தா சீஷர்களை அனுப்புனார். சரி, இப்போ இங்கே பிலிப்பையும் அப்பங்களை கொண்டு வரும்படியாக சொன்னார், அனுப்புகிறாரு. எதுக்காக? ஜனங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக. அதுக்கப்புறம் தேவன் செய்வது தெரியும், வானத்தை அண்ணாந்து பார்த்து இங்கே செஞ்சன்னு பார்க்குறோம். வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், யாத்ராகமத்தில் கர்த்தரை சேவிக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து செய்ததை அங்கே சொல்லி காமிச்சுக்கிற பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னிருந்து விலக்குவேன். இப்போ இவங்க யாரை சேவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்க, வியாதியை போக்குவார், சுகமாக்குவார்னு கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்த உடனே ஆசீர்வதித்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாரு அவங்களுக்கு. வியாதியை இன்னும் தேவையாக இருக்கிறவங்களுக்கு வியாதியை விலக்கிருப்பார். அப்போ அங்கே சொன்னார், இங்கே செஞ்சார். அந்த சீனாய் மலை மேலே வார்த்தையாக சொன்னார். இந்த இன்னொரு மலை, இந்த மலை மேலே என்ன பண்ணார்? இந்த மலை மேலே இயேசு மலை மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே உட்கார்ந்தாருமா. இந்த மலை மேலே என்ன பண்ணார்? செஞ்சு காமிச்சார். என்ன செஞ்சார்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க. அப்புறம் வியாதியை சுகமாக்குவார். அப்போ தேவனை நம்ம ஆராதிக்கும் போது, தேவனிடத்தில் இருந்து நம்ம அவரை சேவிக்கும் போது, அவரையே பிடிக்கும்போது, முதலாவதாக நமக்கு என்ன கொடுப்பாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நீதிமான் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும். இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக வேலை செய்கிறோம், எதுக்காக விழுந்தடிச்சு எக்ஸ்ட்ரா ஓவர் டைமு, அந்த டைமு இந்த டைம் எதுக்காக? அதுதானே போடுறோம். வேறு எதுக்காக ஓடுறோம்? சாப்பிட்டா தான் உயிர் இருக்கும். உயிர் இருந்தால் தான் ட்ரெஸ்ஸு போட முடியும், வேலை செய்ய முடியும். முதல்ல எது முக்கியம்? ஆகாரம். சரிங்களா? அப்போ தேவனிடத்தில் வரும்போது அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். வியாதி இருந்தால் செய்ய முடியுமா? அப்போ முக்கியமான அத்தியாவசிய ஆசீர்வாதமே கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் மருத்துவமனையில் படுத்திருப்பாங்க, அவங்க கையை கூட தூக்க முடியாது, ஃபுல்லாக குத்தி வச்சுருப்பாங்க, குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருப்பாங்க, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எத்தனையோ சூழ்நிலை இருக்காங்க. அவங்களாம் என்ன தேவன் துதிக்க முடியுமா? முடியாது. அப்போ தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு அவரை துதிக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரை சேவிக்கவும் முதலாவதாக என்ன பண்ணுவார்? பசியை போக்குவார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். இப்போ வந்த ஜனங்களுக்கு முதல்ல என்ன பண்ணார்? கேள்விப்பட்டாங்க எல்லாம் வியாதி, அது என்ன வியாதியாக இருக்கட்டும், செத்தவனே எழுப்புற தேவனுக்கு இது வியாதிலாம் ஒரு நல்லா பாருங்கள். வியாதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னா உங்கள் பணம்லாம் கரைஞ்சி போயிடும். அனுபவப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு சகோதரர் வராருல, 2 மாதம் 3 மாதமாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. வேலையே செய்யலை, வண்டியே ஓடலை. இப்போ என்ன ஆகிடும்? குறைவு வந்துடுச்சு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் வச்சுருக்கார்ல, நம்ம நினைப்போம் பெருசாக எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த சூழ்நிலை எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிடும்? இருக்கிற காசுலாம் வயிற்றுக்கும் நிம்மதி, சாப்பாடும் நிம்மதியாக இறங்காது. இப்போ வியாதியை போக்குறவர் யார்? இயேசு மட்டும்தான். அது இந்த வியாதியை என்ன வியாதியாக இருக்கட்டும், அது டிசீஸ் எக்ஸாக இருக்கட்டும், இல்லை கொரோனாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். 2 இருக்குது, வியாதி இருக்குது, நோய் இருக்குது. 4 படம் இருப்பது வியாதி. அப்புறம் நோய் தொற்று நோய், தொத்திக்கிறது. 2 விதம் இருக்குது. தொத்து நோய்க்கே செத்து போய்ட்றாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? கொரோனா வைரஸ்லாம் தொத்து நோய், செத்து போனாங்களா இல்லைங்களா? ஆனால் தேவன்
நம்மேல் வைத்த கிருபை, நம்மேல் வச்ச இரக்கம் இன்னைக்கு நம்மளை காத்திருக்கு. அல்லேலூயா. அவரை சேவிக்கிறவங்களுக்கு வியாதியை விலக்கு வரான், கிட்டே வராது. கொரோனா டைமில் நம்மளும் தான் சுற்றணும், வியாதி வந்துச்சா என்ன? சார் நான் ஏன் சொல்லணும், அடுத்தது படகு சவாரி போகிறாங்க. யார் படகு சவாரி போகிறாங்க? இயேசு எங்கே போகிறன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே இயேசுவை சேவிக்கிறவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனுஷனுக்கு மிக முக்கியமானது இந்த உயிர் மாம்ச உயிர் வாழ்வதற்கு அப்பமும் தண்ணீரும் வேணும். எலியாக்கு என்ன கொடுத்தாரு? சூரஜ் செடிக்கில் படுத்திருந்த போது தட்டி எழுப்பி தண்ணீரும் ஒரு துருத்தியில் தண்ணீரும் சுட்ட அப்பத்தையும் கொடுத்தாரு. ஆமென். அப்போ ஜீவனுக்கு எது முக்கியம் அது தெரியும், சரீரத்துக்கு எது முக்கியம்? ஜீவனுக்கு அந்த வார்த்தை முக்கியம். அங்கே ஆசீர்வாதத்துக்கு தான் அப்பம், அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் தான் அப்பம். அதுக்கப்புறம் விளக்குறாரு அந்த அதிகாரத்தில் முழுதும், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்ன்றாரு. சரி, இந்த ஜனங்க சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டாங்க. திருப்தி ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக தேடினாங்கன்னா தேவனை உண்மையாக தேடல, அந்த அப்பத்துக்காக தேடினாங்க. அது அவரே சொன்னார், நீ அற்புதத்தை கண்டதால் தேடல, நீ அப்பம் சாப்பிட்டதால தேடின. இன்னைக்கு வயிற்றுக்காக தேடுற ஒரு கூட்டம் இருக்கு. வயிற்றுக்காக தேடுற ஒரு கூட்டம் இருக்கு. சாப்பாடு போடுறோன்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பாடுக்காக ஒரு கூட்டம் இருக்கு. அது ஆண்டு சொன்னார், அழிந்து போகிற போஜனத்துக்காக தேவனை தேடாத, அழியாத நித்திய போஜனத்திற்காக, நித்தியத்து வரைக்கும் போஜனத்தை கொடுத்த அதுக்காக தேடு. ஆமென். கொடுப்பாரு. பறவைங்களை படிச்சிருக்காரு. அது என்ன, அது விவசாயமாக பண்ணுது, அதை போஷிக்கலையா என்ன? இப்போ விவசாயம் பண்ணுறவங்க கூட அந்த நெல்லை போடும்போது அதை முளைக்குமான்னு அவனுக்கு தெரியுமா? எத்தனையோ விவசாயிங்க லாஸ் ஆனலாம் இருக்காங்க. எத்தனையோ விவசாயிங்க சும்மா மேலோட்டமாக வேலை செஞ்சு கர்த்தரை நம்பி செழிப்பானவங்களும் இருக்காங்க. ஆமென். அப்போ விதையை போடும்போது அந்த விதை எந்த விதை முளைக்கும்போது கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கி நைட்டு போடுறோம், காலைல எந்திரிக்கிறோம், அது எப்படி முளைக்குது நமக்கு தெரியுமா? அது முளைக்கிறதும் கர்த்தர் அறிவார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். இப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை தேடி வந்தாங்க. தேடி வந்தோடனே சரி வந்துட்டாங்க. முதல்ல என்ன பண்ணிட்டேன், அங்கே சொல்லிட்டேன், யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 சொல்லிட்டேன், என்னை சேவிக்கிறதுக்காக இந்த 5000 புருஷர்களும் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. என்னை பற்றி கேள்விப்பட்டு, நான் கர்த்தர் என்பதை கேள்விப்பட்டு என்கிட்ட வந்துட்டாங்க. என்கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணோம், அவன் அப்பத்தையும் அவன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அப்புறமா அவனுக்குள்ள இருக்கிற வியாதியை, ஒருவேளை வந்தவங்க எத்தனை பேர் சுகமாக இருப்பாங்களோ? ஆமென். இயேசு இடத்துல வந்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு, அது என்ன வியாதியானதாக இருக்கட்டும், இந்த சமூகம் நம்மளை தள்ளட்டும். இப்போ குஷ்டரோகம்லாம் பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைப்பாங்க. கர்த்தர்லாம் அப்படி பண்ணலையே. அந்த நாள் அது ஏன் ஒதுக்கி வச்சாங்கன்னா, அந்த நாட்களில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பாளையத்துக்கு புறம்பே ஒதுக்கி வைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் ஆண்டமாரு குஷ்டரோகெல்லாம் சுகமாக்கிட்டாரு. தேவன் எப்பயுமே நம்மக்கிட்ட நன்றி எதிர்பார்ப்பார். அவர் செஞ்சதுக்கு என்ன பண்ணுமா, 10 குஷ்டரோகியை சுகமாக்குனாரு. அதில் ஒருத்தன் சமாரியன், மீது 9 பேர் இஸ்ரேலன் யூதர்கள். சமாரியா மட்டும்தான் வந்தான், மீது 9 பேர் வரல. கேட்குறாரு, தேவனை மகிமைப்படுத்த ஒருத்தனா இருக்கானா? அப்போ தேவன் செய்த நன்மைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், நன்றி சொல்லணும். நன்றி சொல்லியிருக்கிறோமா? பெருசாக தேவையில்லை. இன்றைக்கி 3 வேளை சாப்பாடை கொடுத்து அந்த சாப்பாடு ஜீரணமாகி அஜீர்ணாமல் நெஞ்சு எரிச்சல் இல்லாமல் நல்லா ஜீரணம் பண்ணி நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடக்க வச்சார்ல, அதுக்கு சோத்திரம் சொல்லியிருக்கோமா? நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நாள் 3 வேளை சாப்பாடு கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, சாப்பாட பலன் கொடுத்தீங்க, அந்த சாப்பாடு ஜீரணமாக பலன் கொடுத்தீங்க, இந்த நாள் முழுசாக காத்தீங்க, உமக்கு சோத்திரம். ஆமென். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லை, எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இருந்தால் சாப்பாடு பலன் இல்லை, எத்தனையோ பேர் சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னா இது நன்மை தானே. கோடி கோடியாக பணம் இருக்கும், அவனால் எதுவும் சாப்பிட முடியாது. அப்போ என்ன வேணும்? ஆகாரத்தை பார்க்கிலும் எதுதான் முக்கியம்? ஜீவன். இந்த உயிர்னு தான் சாப்பிடவே முடியும். செத்தவன் வாயில் போய் பாலை ஊற்றினா பால் குடிப்பானா என்ன? எங்கே வரும்? உயிரோடு இருக்கிற வாயில் ஊற்றினா
உயிர் இருந்தால் தான் பால் சாப்பிட முடியும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடம்பு இருந்தால் தான் ட்ரெஸ்ஸு போட முடியும். புரியுதா இல்லைங்களா? இந்த உடம்பை எல்லாம் ட்ரெஸ்ஸு போட முடியுமா? அதான் சொன்னார், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கால் இல்லை, இது வரைக்கும் 2 கால் இல்லை, பேண்ட்டு போடுவீங்களா நீங்கள்? இருந்தால் தானே போட முடியும். உன் ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை, உன் சரீரம் இருந்தால் தான் நீ போட முடியும். சாப்பாடு முக்கியம் இல்லை, அதை சாப்பிட்றதுக்கு உனக்கு ஜீவன் இருக்கணும். செத்தவன் சாப்பிடுவானா? செத்தவனுக்கு பால் ஊற்றுறாங்க. இன்னைக்கு செத்தா இன்னைக்கு பால், நாளைக்கு இல்லை. ஏன்னா அவர் இன்னைக்கே குடிக்க மாட்டார், நாளைக்கு ஊற்றினா எங்கேருந்து குடிப்பார். இன்னைக்கு செத்தா இன்னைக்கு பால், சாவு தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன ஆயிடுச்சு? கடைசி நாட்கள் என்ன ஆயிடுச்சு? சாவு மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவிலிருந்து சாவுகள் விழுந்துட்டே இருக்கேன். சரி, ரைட். கர்த்தரை எடுத்திருந்தால் ஜீவன் வரும், கர்த்தரை விட்டு விலகினா மரணம் வரும். சரி, ரைட். இங்கே இதெல்லாம் பண்ணார். இதெல்லாம் பண்ணோடனே நிறைய ஜனங்க வந்து நெருக்கிட்டாங்க. ஆண்டரை நெருக்கும்போது 14ஆம் வசனம் வந்துருங்க. இப்போ 14ஆம் வசனம் வரும்போது இங்கிருந்தால் அந்த கப்பலுடைய சம்பவம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் வசனம் வாசிக்கலாம். சரிங்களா? 6:15. ஆதலால் அவர்கள் வந்து எதுக்கு ராஜா வாக்கத்துக்காக வந்தாங்க ஜனங்க? சாப்பாடு கொடுத்து வியாதியை சுகமாக்கினாரு. அங்கே நியாயபதி புஸ்தகத்தில் அவர் ராஜாவாக தான் இருந்தார். அங்கே புறக்கணிச்சாங்க, சவுல ராஜாவாக தெரிந்து கொண்டாங்க. யார் தெரிந்து கொண்டாங்க? அவங்க கேட்டாங்க, அப்புறம் இந்த ஆண்டு தான் சவுலு கொடுத்தாரு. நிராகரித்தாங்க அங்கே ராஜாவா. இங்கே மறுபடியும் ராஜாவாக்க வந்திருக்காங்க. அதே ஜனங்க தான், அதே ஊர் தான். ஆமென். அதே ஜனங்க தான் வேணான்னு சொன்னாங்க அவர் ராஜாவாய். சாமுவேல் வந்து துக்கப்பட்டார். சாமுவேலே, நீ துக்கப்படாத, நீ நியாயபதி நடத்தின, அவன் உன்னை தள்ளலை, நான் தான் ராஜாவாக இருந்து நடத்தினேன், என்னை தள்ளினாங்க. இப்போ அந்த தெய்வம் மறுபடியும் இந்த பூமிக்கு மனுஷனை வந்தப்போ சாப்பாடு கொடுத்து வியாதி நிற்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் ராஜா பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஏன்னா உங்கள் கதை நல்லா தெரியுடா எனக்கு. நீ அற்புதத்தை கண்டதால் அல்ல, அப்பம் பூசிதாலே நான் ராஜா பார்க்கறது வந்து அப்படின்னு விலகி போயிட்டார். என்ன பண்ணிட்டாரு? நீ இப்போ இப்படியும் பண்ணுவ, நாளைக்கு மறுபடியும் என்ன பண்ணுவ? மறுபடியும் பண்ணாங்களா? சிலுவையில் அடிக்க வச்சாங்களா அவரை? ராஜாவாக்க வந்த ஜனம் தானே, அவங்க தானே சிலுவையில் ஆரையன்னு சொன்னாங்க. உண்மையே இல்லைங்களா? அதை சொல்லுவாங்க, எலும்பு இல்லாத நாக்கு என்ன பண்ணும்? எப்படியாவது பேசும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியை கேட்குறோம். இந்த செய்தியை கேட்க கேட்க என்ன பண்ண, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். சும்மா நம்ம கேட்குறோம் போகிறோன்னா, இத்தனை வருஷம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனா நினைத்து அடையாளம் ஜபத்தில் வளரணும். பாட்டெல்லாம் வந்து தேவன் துதிப்பது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பாடுவாங்க. ஜபம் கூட என்ன பண்ணுவாங்க? மாமா சொல்லுவார். எந்த மாமா? மாமா மாமி டே அபிஸ்டு நல்லா தெய்வத்தை வேண்டிக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் தெரியும் தெய்வத்தை வேண்டுறதுக்கு. என்ன, அவன் உண்மையான தெய்வத்தை அல்லாமல் எதையோ வேண்டிக் கொள்வான், கல்லையோ மரத்தையோ பார்த்து. ஆனால் நமக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவனை பார்த்து நம்மளை வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்வது எல்லாருக்கும் இயல்பு. ஆனால் கிறிஸ்துவான்றது தெரியுமா? வசனத்தில் வளரணும். எதில் வளரணும்? வசனத்தில் வளர்றவன் தான் கிறிஸ்தவன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? மாமா சொல்லுவார், ஏண்டா அபிஸ்டு தெய்வத்தை நோக்கி நல்லா வேண்டிக்கோடா அப்படின்வாரு. அந்த வேண்டுதெல்லாம் ஒன்று தான். வேண்டுதெல்லாம் உங்களை விட சூப்பராக பண்ணுவாங்க அவங்க. ஆனால் வசனம் இருக்குது பார்த்தீங்களா? வசனம் மட்டும் அவங்க சமஸ்கிருதத்தில் பேசுவாங்க. எது பேசுவாங்க? தமிழ்காரங்கிட்ட சமஸ்கிருதத்தில் பேசினா அவன் புரிஞ்சுக்குவானோ? இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட நான் இங்கிலீஷில் பேசினா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோ? புரிஞ்சிக்க மாட்டீங்க. தமிழை சொல்லியே புரிஞ்சிக்கலையே இத்தனை வருஷமா, இங்கிலீஷ் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்களோ? அப்போ ஒரு கிறிஸ்தவன்னா அவன் வசனத்தில் வாழ்ந்துருக்கணும். அவன் வாழ்க்கையில்
வசனத்தின் பிரகாரமாக அவன் வாழ்க்கை மாறி இருக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். புரியுதா இல்லைங்களா? சும்மா வாரம் வாரம் கடமைக்காக பாருங்க, சோத்துக்காக தேடுற ஒரு கூட்டம் இருக்குது, அற்புதத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குது, வேற பதவிக்காக ஒரு கூட்டம் இருக்குது, தேவனுக்காய் ஒரு கூட்டம் இருக்குது. இந்த 3 கூட்டம் 4 கூட்டத்தில் ஒரு கூட்டம் தேவனுக்கு இருக்குது. தேவ ராஜ்யம் கட்ட அதுதான் என்ன பண்ணாங்க, அந்த சீஷர்கள் இருந்தாங்க அந்த நாட்களில், உண்மையாக அப்போஸ்தலர்கள் நாட்கள். சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே சாப்பாடு சாப்பிட்டதுக்காக இவர் ராஜாவாக்க வந்துட்டாங்க. இன்றைக்கும் இருக்காங்க நிறைய பேர் சாப்பாடுக்காக தெய்வத்தை தேடுறவங்க இருக்காங்க. ஆமென் ஆமென். கோயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க அவங்க. நான் சொல்கிறேன், வேறு கோயிலுக்கு இருக்கட்டும், அன்னதானம்னா ஓடுவாங்க. அங்கே 1000 பேருக்கு இந்த நாளில் அன்னதானம் வழங்கப்பட எங்கே ஓடுவாங்க? அது முன்ன பின்ன கோயிலில் கால் கூட வச்சுருக்காது. அது என்ன பண்ணிருக்கோம்? சாப்பாடுக்காக ஓடும். அந்த ஒரு நாள் சொல்லும், இந்த தெய்வம் சாப்பாடு போட்டுச்சுன்னு, ஒரு நாளுக்கு. ஆனால் 1000 நாட்கள் முழுதுமாக நம்மை போஷிக்கிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. சாப்பாடுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் உண்மையாய் தேடுகிற கூட்டம் கொஞ்சம். ஆமென். அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். கிறிஸ்தவன் சொல்கிறவங்க நிறைய பேர், வசனத்தில் வளர்ந்தேன்னு சொன்னவங்க சில பேர். வசனத்தில் வளர்ந்தவன் கரெக்டாக நடப்பான், சொல்லவே தேவையில்லை. இதுதான் கிறிஸ்தவன். சரி, இப்போ இவங்க வசனத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னா சாப்பாடுக்காக அவர் ராஜா வாக்கிருக்க மாட்டாங்க. உண்மையாகவே ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, ஆண்டுக்கு இவன் இருதயத்தில் என்ன சிந்தை கொண்டு வந்து இங்கே ராஜா வாக்கத்துக்கு வந்திருக்கான்னு தெரியும்ல. மனுஷனை குறித்து யாருக்கும் ஆண்டுக்கு சொல்ல தேவையில்ல. அவன் மனசில் நினைக்கிறத அங்கே சொல்லுவார். பிசாசு மனசில் நினச்சதே பேசின ஆண்டவர். யோபு மேலே கண்ணை வச்சியா அப்படின்னாரு. அவன் இன்னும் யோபுன்னே சொல்லலை, சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு. யோபுவை பார்த்துக்காரு, ஆஹா இவன் நல்லா ஜெபம் பண்ணுறான், நல்லா என்ன பண்ணுறான், தேவனுக்கு உண்மையாக இருக்கான், இவன் என்ன பண்ணலாம், போய் இவனை போட்டு கொடுக்கலாம். அப்படி இப்படி போட்டு கொடுத்து இன்றைக்கி போட்டு கொடுப்பான். நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் அங்கே எல்லாம் என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். சரிங்களா? இத்தனை வருஷம் எத்தனை தப்பு பண்ணுமோ லெக்சர் இருக்கும், அட்டண்டன்ஸ் லெக்சர், அதில் என்ட்ரு பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் அடிக்க தேவனால் முடியும். எல்லாத்தையும் ஒரே நாள் அடிக்க, புரியுது இல்லைங்களா? ஒரு நாள் அடிப்பார். இவ்வளோ நாள் செஞ்ச தப்பை அது தேவனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நம்மளை கொடுக்கணும் தேவனுக்கு. அல்லேலூயா. சரி, இங்கே வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவனுக்கு கதை நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஏமாந்து போகிறதுக்கு யார் இல்லை, மனுஷன் இல்லை. இங்கே சொல்ல வாசிங்க தொடர்ந்தது. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, இன்னும் ராஜா வாக்கில் வந்தாங்க, ராஜா வாக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் விலகி, ஆல்ரெடி விலகிட்டாரு, மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் விலகி. எதுக்கு தனியாக மலை மேலே போனார்? தேவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, மலை மேலே ஜெபம் பண்ணுவார். அப்புறம் இயேசு கிறிஸ்து வேதத்தில் எத்தனை தூங்கினார் பார்த்தீங்களா? எத்தனை தூங்கினார்னு இருக்குல்ல, பைபிள் இருக்குது. எங்கே தூங்கினார்? நான் அடுத்த சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ மலை மேலே போனார். எதுக்காக? நைட்டு மலை மேலே போய் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டு மலை மேலே போனால்? நிறைய பேர் மலை மேலாம் போகிறாங்க. போலியா மலை மேலே? ஆந்திரா மலைக்கு போவாங்க. அப்புறம் என்னென்ன மலைகள் இருக்கோ, பரங்கி மலைக்கு போவாங்க, ஊட்டி மலைக்கு போவாங்க, கொடைக்கானல் மலைக்கு போவாங்க, அப்புறம் ஏலகிரி மலைக்கு போவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதத்துக்காக போவாங்க. சில பேர் பக்திக்காக போவாங்க, சில பேர் சக்திக்காக போவாங்க. சரிங்களா? சரி, ஒவ்வொரு விதம், அதை விட்டுருங்க. சரி, இப்போ ஆண்டு மலை மேலே போனார். ஏன் போனார்னா, இல்லை இவர் மலை மேலே ஏறினார்ல, விலகி தனியே மலை மேல் ஏறினார். இப்போ சீஷருங்க யாரும் இல்லை கூட, இவர் மட்டும் தான் போனார். ஏன்னா போங்கடாப்பா, உங்கள் கூட எனக்கு பெரிய பாடாக இருக்குது. அந்த பழைய ஏற்பாட்டில் என்னை ராஜாவாக இருந்து புறக்கணிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் உங்களுக்கு ராஜா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், 400 ஒரு 700 வருஷம் ராஜாவே கிடையாது. பாபிலோனில் சிறைப்பட்டு போனதுக்கப்புறம் ராஜாவே கிடையாது. இஸ்ரேல் ராஜாவும் கிடையாது, யூதா ராஜாவும் கிடையாது. இப்போ அங்கங்கே அடிமையாக இருக்காங்க. இப்போ யார்கிட்ட அடிமையாக இருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக இருக்காங்க.
இப்போ சாப்பாடு கொடுத்த உடனே நல்லா ஆளுங்களே பா, நம்ம இவர் நம்பினா 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பாடு இருக்கு. உழைக்க தேவையில்ல, என்ன பண்ணலாம், உழைக்கவே தேவையில்லை, வந்து அங்கே உட்காந்துக்குன்னா சாப்பாடை கொடுத்துருவாருன்னு வந்துட்டாங்க பிடிச்சின்னு போகிறதுக்கு. அவர் பார்த்தாரு, அட சோம்பேறியே பெரு வயிற்று அப்படின்னு திட்டு விலைக்கு போயிட்டார். ஏன்னா அங்கே வேணான்னு சொன்னாங்க, இங்கே வேணுன்றாங்க. விலைக்கு போயிட்டு மலை மேலே ஏனாரு. சீசருங்க என்ன பண்ணாங்க, தனியாக வந்து வாசிங்க சாயங்காலமான போது எப்படி போனாங்க, நேராக போகிறாங்க, கப்பல் ஏறி எங்கே போகிறாங்க, நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எப்படி இருந்துச்சா, இருட்டாரு, சாயங்காலம் போனாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, நைட் ஆயிடுச்சு, இப்போ இருட்டாயிடுச்சா. இயேசுவும் அவரிடத்துல வராதிருந்தால் பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது, அவர்கள் ஏறக்குறைய இப்போ இவங்க போகிறாங்க ஒரு இடத்துக்கு, இயேசு இல்லை கூட. இயேசு எங்கே போயிட்டாரு, இயேசு மலை மேலே போயிட்டாரு. இவங்க தனியாக பிரயாணம் பண்ணுறாங்க. தனியாக பிரயாணம் பண்ண அந்த ஒரு நாளைக்கே என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. பிசாசு என்ன பண்ணிட்டான், பெருங்காற்று அனுப்பிட்டான். பெருங்காற்று யார் அனுப்புறது, காற்று யார் அனுப்புறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு புயல் உருவாகுதுன்னா அதுக்கு கடலில் வந்து தண்ணி மேலே பவர்ஃபுல்லாக இருக்கும், அது ரொம்ப காற்று அதிகமாக இருக்கும். அது தரைக்கு வந்துச்சுன்னா அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும், அதோடைய பவர் குறைஞ்சிரும். புயல்லாம் வரும்போது அங்கே அதிகமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும் தண்ணி மேலே. ஏன்னா தண்ணி என்ன பண்ணும், தண்ணி இழுத்துன்னு மேகங்களை அதிகமாக்கி என்ன பண்ணும், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கரையை வரும்போது வீக்கை என்ன பண்ணும், பலவீனமாகி போயிடும். சரி, இப்போ இங்கே கடல் கொந்தளிக்குது. கொந்தளிக்கும் போது இவங்க போக வேண்டி இருந்த இடத்துக்கு இவங்களால போக முடியல. ஏன்னா அந்த படகுல இயேசு இல்லை, பிசாசு வந்துட்டான். காற்று யார் தான், சாட்சி ஆதாரம் பார்த்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பெருங்காற்று அடித்து அவங்க பிள்ளைங்க இருந்த வீடெலாம் விழுந்து செத்து போயிட்டாங்க. இப்போ பிசாசு எப்படி வருவான், யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பெருங்காற்று அடிச்சுதான் கடல் மேலே, அது வனாந்திரத்துலேயும் வரும், கடல் மேலேயே வரும். அப்போ யார் தான் அது, ஏன் வந்துச்சுன்னா இயேசு இல்லை கூட. இயேசு இருந்தார்னா வராது. ஒரு இடத்துல வந்துச்சு இயேசு இருந்தோம், சரிங்களா. ஏன் வந்துச்சுன்னா அவங்க விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படியாக தேவன் அனுமதிச்சார். அவர் என்ன பண்ணார், அது அந்த இடத்துல அவர் தூங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தூங்கலை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து தூங்குனதா இதுவே இல்லை, ராமுழுதும் ஜெபித்தார். அவர் ஊழியத்துக்கு வந்து 30ஆம் வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா ராமுழுதும் ஜெபித்தார். லூக்கால் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பகல் முழுவதும் தேவாலயத்தில் சுற்றி திரிந்து பிரசங்கித்து ராத்திரி ஆனால் ஒலிவு மலையில் போய் இருப்பாராம். அவருடைய வழக்கம் அதுதான், ராத்திரி ஃபுல்லாக ஒலிவு மலையில், பகல் ஃபுல்லாக பிரசங்கம். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு லூக்கால. ஒலிவு மலை என்னது, ஒலிவை எண்ணெய்க்கு அடையலாம், அபிஷேகத்துக்கு. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நிரம்பி போய் தான் பிரசங்கம் பண்ணுவார். ஜனங்களுக்கு உண்டான வியாதிகளை நீக்குவார். வார்த்தையை சொல்லி, ஏன்னா வார்த்தையில் தான் உண்டு, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம் சந்தோஷம். அப்போ இந்த வார்த்தையில் தான் சுகம் இருக்குது, மதுரம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இந்த வார்த்தையை கேட்கணும் தூக்கம் வந்துடும். கொஞ்சம் பேருக்கு பைபிள் திறந்த உடனே தூக்கம் வந்துடும். அதெல்லாம் அது ஒரு குரூப் இருக்குது, சரிங்களா, தூங்குறது. அதெல்லாம் வந்து கிறிஸ்தவங்களே கிடையாது. அவங்களாம் பைபிளை திறந்து தூக்கம் வரதுன்னா அவங்க கிறிஸ்தவம் கிடையாது. பைபிள் திறந்து என்ன வரணும், ஆர்வம் தான் வரணும். சரி, கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு பிரசங்கம் வரும்போது என்ன வரணும், ஆர்வம் தான் வரணும். தூக்கம் வந்துச்சுன்னா அது உள்ள வேறு ஆவி செயல்படுதுன்னு அர்த்தம். கேட்குறது மட்டும் இல்லை, அதன்படியே நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும்.
வேத வசனத்தை நீங்கள் கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படியாய் செய்கிறா இருங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறீங்கன்னு யாக்கோபு சொல்லிட்டாரு. சரி, ரைட். இங்கே இப்போ இந்த பெருங்காற்று அடித்த உடனே பிசாசன் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து படகுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இயேசு இருந்தார். அங்கே வந்து சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடில் சதி அப்படின்னு திட்டினார். அவங்கள ஏன் பயந்தீங்க? நீங்கள் நான் தான் இருக்கல கூட. இப்போவும் பயந்தாங்க, ஆனால் இல்லை, இங்கே எதுவும் திட்டல. அவங்கள திட்டல. வந்து என்ன பண்ணார், ஒவ்வொரு சூயஸில் ஒவ்வொரு வந்து படகுல ஏறினார். படகுல ஏறின உடனே தடுமாறிட்டு போயிட்டு இருந்த அந்த படகு கரையை பிடிச்சு தான். ஆமென். அப்படி தானே இருக்குது 19ஆம் வசனத்தில் 21 கரையை பிடிச்சுதுன்னு இருக்கான். கரை என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட் பிரயாணம் போகிறோம். நம்முடைய பயணம் எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகுது. அப்போ இயேசு நம்ம கூட இல்லைன்னா, நம்ம வாழ்க்கையில் இயேசு இல்லைன்னா, தேவ வார்த்தை இல்லைன்னா, தேவ நம்மோட கூட இல்லைன்னா, அப்படி தான் அடிபட்டு அங்கே இங்கே போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் அந்த படவு அடிபட்டு அங்கே இங்கே சுற்றிட்டுருக்கணும். இயேசு வந்து படவுல ஏறினாதான் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை தெரியுமா? இயேசு இல்லாமல் கிறிஸ்தவர்கள் என்று போர்வை போர்த்துக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இல்லை, இயேசு இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் மாறும். அவங்களுடைய எல்லா லைஃப் ஸ்டைலும் என்ன பண்ணுவாங்க? உலகத்தின் பிரகாரமாக இருக்காது. அவங்க எல்லாம் தேவனுக்கு முதல் இடத்த கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதிலே கண்டுபிடிச்சிடலாம் இவர்கள் உண்மையாக தேவனை சேவிக்கிறாங்களா இல்லை பொய்யா இருக்கிறாங்களா. முதல் இடத்த கர்த்தர் கொடுப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, யார் மறந்தாலும் தாய் தகப்பன் எல்லாம் விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு. ஆமென். என்னை விட உன் தகப்பனையாவது, உன் தாயாவது, உன் மனைவியாவது, உன் பிள்ளைகளாவது எதை நேசிக்கிற எனக்கு பாத்திரனே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுன்னு எனக்கு சீசன் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சரி, அப்போ எல்லாவற்றையும் விடும்போது கர்த்தர் நமக்காக நிறைய சொந்தங்களை, ஏன்னா எங்கே சொன்னால் அவங்க மேலே அன்பு கூறாதன்னு சொல்லலை. முதல் அன்பு எனக்கு கொடு. கட்டளை விட பார்த்தீங்கன்னா 2, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதத்தோடு முழு ஆத்மாவோடும். முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறு, அப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுறதுல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது உன் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்கட்டும், அப்புறம் தான் அன்பு அவங்க மேலே. முதல் அன்பு தேவன் மேலே. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கும்? இதெல்லாம் கேள்விக்குறி. கர்த்தர் வருகிற நாட்டில் இதெல்லாம் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்த அப்படின்னு. சரி, இப்போ இந்த படகு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆளப்பட்டது. நல்லா பாருங்கள், தேவனுக்கு தெரியும் சாத்தான் என் பிள்ளைங்களை போயிட்டு என்ன பண்ணுறான், டிஸ்டர்ப் பண்ணுறான்னு தெரிஞ்சு தான் மலை மேலே இருந்த இயேசு கடல் மேலே நடந்து வந்துட்டார். ஆமென். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவனை விட்டு நம்ம விளங்கும் போது அவர் விட்டுறல, அவர் மலை போனார். இவங்களும் மலை மேலே போயிருக்கணும், மலைகளை காத்துட்ருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் வர வரைக்கும் காத்துலாமல் இவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. இதுதான் ட்ரபிள். தேவனை விட்டு விலகும்பொழுது அடுத்த ஒருத்தன் வந்துடுவான். ஆனால் தேவன் நல்லவர்ல, நம்ம விட்டு விலகினாலும் அவர் நம்மை நினைக்கிற தேவன். நோவாவையும் அந்த மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார். ஆமென். அந்த மலை மேலே இருந்து இங்கே பிசாசு பண்ணுற சேட்டையை பார்த்துட்டாரு. நினச்சார், ஐயோ என் சீஷருங்க, என் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நடுராத்திரி என்ன பண்ணார், அவங்க கிட்ட வந்துட்டார். ஆமென். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில். அது தேவனுடைய 2 விதமான ஜனங்கள். அவங்கள விட்டு விலகி போனார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாங்க வந்த ஜனங்களை விட்டு விலகி போனார். தம்மோடே கூட இருந்த ஜனங்கள் இவங்க போனாலும் அவங்கள விட்டு விலகாமல் நேராக அவங்கக்கிட்ட போனார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் நம்மளோட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க தான். தேவனோடு கூட ஒரு நாட்களில் இருந்தவன் தான். கஷ்டத்தை பார்த்தோன்னே பண்ணிடுறது, போயிடுறது. போகும்போது ஏதாவது பிரச்சனை மாட்டிக்குவோம். பாட்டு பாடல, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்தில் வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையில். வழி தெரியாமல் செத்து போக நினச்சவங்க எத்தனையோ பேர் அந்த மரிக்கும் தருவாயில் போய் கர்த்தர் தொடுவார். மகனே, நீ எடுத்த முடிவு தவறானது, நான் இருக்கேன். எத்தனை சாட்சி தெரியுமா? அப்படி தொட்டவங்க தான் தேவனுக்காய் வைராகமாக எழுந்து நிற்பாங்க.
மரண தருவாயில். இங்கே இந்த இந்த பில்டிங் கட்டின மேஸ்திரி பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ வாட்டி ஆண்டரை குறித்து அப்படி சொன்னேன், கேட்கல. அவர் டாக்டர் செத்துப்பாருன்னு சொல்லிட்டாங்க அவரை. அவங்க அம்மா முதல்ல மறிச்சுப்பா. அவங்க அம்மா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, அவர் கிறிஸ்துவை அறியாதவர். நான் கிறிஸ்துவை பற்றி சொன்னபோது என்ன பண்ணார், அவர் அசட்டை பண்ணார். எங்கள் அம்மாவை கொண்டுட்டார் இயேசுவை. அம்மாவை கொல்ல தேவன் ஜீவனை கொடுக்கும் போதே அது கொடுத்த பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தேவன் அறிந்திருக்காரு. இப்போ இவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே இவரை தொட்டார் ஆண்டவர். வெள்ளை வஸ்திரம் தரித்து கொண்டு தன் பாதத்தில் வந்து காலை தொட்டாராம். சுகர் அவருக்கு, 3 விரல் எடுத்துடணும், காலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சொன்ன உடனே அந்த காலிருந்து ஒரு 3 பூச்சி கீழே வந்து தான் வெண் வஸ்திரம் தரித்தவராய் வந்து தொட்டாராம். அந்த நாள் ஏற்றுக்கொண்டவர் தான் கர்த்தர். அவர் இன்றைக்கு இப்போ தான் நான் சொல்கிறது, நான் ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க, 6 இல்லை 8 மாதமோ இப்போ கர்த்தரை பிடித்து கொண்டாங்க. அவங்க குடும்பம் சுகமாக இருக்கிறது. அவருடைய மனைவி தெலுங்கு தான், அவ்வளோ அருமையாக பாட்டு பாடுறாங்களாம் சபையில். இன்றைக்கி அவ்வளோ அருமையாக தேவனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி தேவனுக்காக எல்லாவட்டும் அர்ப்பணிச்சிருக்காங்க. இதுதாங்க சாட்சி. ஆமென். அப்போ தேவன் எல்லாருக்கும் செய்ய வல்லவராக இருக்காரு. நான் என்னைக்கோ சொன்ன, என்னைக்கோ போட்ட விதை, என்னைக்கோ அறிவித்த இயேசு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்கிறார். இப்போ இந்த சீஷர்கள் பார்க்கும்போது இப்படி இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பின்னோக்கம் போகிறவங்க இருக்காங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறீங்களா, தேடி வருவார். என் மகனே, என் மகளை, நீ என்னை விட்டு தூரம் போகிற, வேணான்னு தொடுவார். ஆமென். திருப்பறத்துக்கு இருக்குது பிசாசு. இவங்க போக வேண்டிய இடத்து ஒன்று, ஆனால் வந்து நடுவில் பண்ணிச்சு படவை அப்படி இப்படி. ஏன் அப்படின்னா அவங்களுடைய படவில் இயேசு இல்லை. ஆமென். இயேசு வந்த உடனே அந்த படவு தன் கரையை பிடித்தது. இன்றைக்கி அதான் படவு கரையை பிடித்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருந்தார்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் கூட்டி கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். இப்போ நம்முடைய படவு எங்கே தான் போயிட்டுருக்கு, புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுநர் ஆவியானவர், வண்டியை நடத்துவர் இயேசுவானவர். பரலோகத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்முடைய பயணம் இந்த லோகத்துக்கு இல்லை. நாம் பரலோகத்திற்காய் அழைக்கப்பட்டவங்க, பரலோகத்திற்காய் பிடிக்கப்பட்டவங்க. நம்முடைய பயணம் அங்கே தான் போயிட்டுருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, மீன் பிடிக்கிற உங்களை மனுஷர்களை பிடிக்கிற மாற்றுவனர். மீனை பிடிச்சி அங்கே தான் வைப்பாங்க, படவில் தான் போடுவாங்க. பேதுரு மீன் பிடிச்சாரு, 2 படவு அமிழ்ந்து போச்சு. ஒரு படவு அவர்து, இன்னொரு படவு யாக்கோபு. ஆமென். மீனை பிடிச்சி எங்கே போட்டாங்க, படவில் போட்டாங்க. படவு எங்கே போகணும், கரைக்கு வரணும். அதுதான் கரை தான் பரலோகம். ஆமென். நம்மளை பிடிச்சி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, படவில் போட்டிருக்காரு. அவர் தான் படவு. அவர் நம்மோடு கூட இருந்தால் சேஃபாக வந்து என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு போய் சேருவோம். இங்கே இந்த சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்களோடு கூட ஒரு 10 மணி நேரம் தான் இல்லை. சாயந்தரமாக ஒரு மலை மேலே ஏறினார், சாயந்தரமாக இவங்க எடுத்தாங்க படகை. கொஞ்சம் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு. அப்படி தான் தேவனை விட்டு நம்ம தூரம் போகும்போது கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும். முதலாவதாக நம்ம தேவனாகிய கர்த்தர் இடத்துல என்ன பண்ணணும், உண்மையாக இருக்கணும், அவரையே பிடிக்கணும். கர்த்தரை சேவிப்போம். சேவிச்சனா உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், உன்னை நீடித்த நாட்களாய் நடத்துவார். இந்த பூமியில் வாழும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருந்து கையை கொடுத்து நடத்துவார். பரத்துக்கு போகிற வரைக்கும், நம்ம மறித்து பரத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளை காக்க அவர் வளர இருக்கிறாரு. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம ஜீவனுக்கு தான் நம்ம கூட இருப்பான். செத்ததுக்கப்புறம் கூட வருவான். அவன் பரவாயில்ல, நாங்களும் பக்கத்தில், எனக்கும் பக்கத்தில் பண்ணுறேன், உனக்கு வெட்டின ஒரு கூலி 6க்கு 3, எனக்கும் சேர்த்து பக்கத்தில் வெட்டுடாப்பா, என்ன பண்ணுற, 6 காராக வெட்டிடு, நான் கூட படுத்துக்கிறேன்னு சொல்லுவானா? சொல்லுவானா என்ன? அது யாராக இருந்தாலும் 6க்கு 3 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம 6க்கு 3 ஆனாலும் அந்த 6க்கு 3லேருந்து எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். இதுதான் டிஃப்ரெண்ட். மனுஷனை நம்பினா பிரச்சனை, தேவனை நம்பினா
பிரச்சனையே இல்லை. இம்மைக்கும் மறுமைக்கும், இம்மையிலே 100 அத்தனையாயும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேனார். ஆமென். அப்போ தேவன் வந்த உடனே காற்று எங்கே போச்சு? படவு மேலே அடித்த காற்று எங்கே போச்சு? ஆண்டு காற்றை பார்த்து போகலான்னு சொல்ல, ஆண்டு வந்தோடனே காற்று போயிடுச்சு, கொந்தளிப்பு போயிடுச்சு. அப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இயேசு என்றைக்கு வருகிறாரோ அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் வந்த உடனே இது போகும். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்தில், வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையில், நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. வந்தார்னா அந்த இருள் நீங்கிடும், வெளிச்சம் வந்துடும், வழி தெரிஞ்சிடும், போகிற இடத்துக்கு போய் நன்மையாய் சேரலாம். அல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்துவை அறியாமல் அந்நியராக இருந்தபோது நம்ம செத்தா எங்கே போகணும் நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும், அந்தஸ்தில் இருந்தாலும், அவனை கேளுங்க செத்தா எங்கே போகிறேன்னு. அவன் நாளெல்லாம் இருக்கிற இந்த 80 வயசு தான், சுகபோகம்லாம். செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியாதுன்னுவான். ஆனால் நமக்கு தெரியும், இந்த 80க்காக நம்ம வாழல, நித்தியத்துக்காக வாழ்கிறான். இந்த உலகத்தான் வாழ்றது இந்த 80க்காக. அதிகபட்சம் 120 வயசு, 120க்காக அவன் வாழ்வான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போவான்னு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், நான் வாழ்றது இந்த 120க்காக அல்ல, இந்த 80க்காக அல்ல, நான் வாழ்வது தேவனுக்காக. ஏன்னா நான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டாலும் என்னை எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். செஞ்சும் காமிச்சார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில், 26ல் 28ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கு, கல்லறைகள் திறக்கப்பட்டது, எல்லாம் எழுந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா ட்ரபுள். இன்றைக்கி ட்ரபுள் வருதா நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் இல்லைன்னு. குடும்பத்தில் பிரச்சனை வருதா, அப்போ குடும்பத்தில் தேவன் நம்ம கூட இல்லை. ஆமென். புரிதலைங்களா? பிரச்சனை வரும், ஆனால் கர்த்தர் வந்தாருன்னா பிரச்சனை போயிடும். தொடர்ந்து பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கா, அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். ஃபியூச்சருக்கு பிரச்சனை தான் வந்துச்சு, கர்த்தர் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை போச்சு. பிசாசு பிரச்சனையை போட பார்ப்பான், ஆனால் பிரச்சனையை தீர்க்கிற ஒரே ஒரு நல்ல தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த பெருங்காற்று விலகி போகும், கடல் கொந்தளிப்பு அமர்ந்து போகும், நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சமாதானமாய் போய் சேர கர்த்தர் உதவி செய்வார். அதை இன்னைக்கு தலைப்படுறது படவு கரையை பிடித்தது. இல்லைன்னா படவு கடல்லையே உடஞ்சி மூழ்கிட்டு இருக்கும். ஆமென். அந்த படவு எங்கே போகணும் கர்த்தருக்கு தெரியும். நோவுடைய பேலை எங்கே நிற்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். பவுல் பிரயாணம் பண்ண அந்த கப்பல் எங்கே போகணும் கர்த்தருக்கு தெரியும். எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நல்லதன். பவுலை பற்றி சொல்ல பார்த்தா எனக்கு நேரம் இல்லை. சரி, அதனால் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் எதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும்? 6 நாள் வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோம்? தரமா இல்லைங்களா? அந்த முக்கியத்துவம் கொஞ்சமாவது நம்ம கர்த்தருக்கு தரணும். ஏன்னா இந்த 6 நாள் நம்ம வேலை கொடுத்து நடத்துகிறவன் நம்மளை நித்தியம் வரைக்கும் நடத்த மாட்டான். அது இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். காலு கை விழுந்து படுத்தா அவன் வருவானா வீட்டுக்கு? வந்து போசிப்பானா? நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க உறிஞ்சிக்குவான். சக்கையானப்புறம் அவன் ஒதுக்கிட்டு போயிடுவான், அடுத்த ஆள் தேடுவான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. நம்மை அழைத்த நாள் முதற்கொண்டு முடிவு பரியந்தமும் நம்மை காக்க அவர் அதை சொல்வார், முதிர் வயதில் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன் அப்படின்னாரு. இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல அவர்களை மட்டும்தான் முடியும். எங்கள் அம்மா என்னப்பா சொல்ல முடியுமா? மகனே, நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? நான் முதிர் வயது அதுக்குள்ளே அவங்க போயிட்டுருப்பாங்க. அவங்க எங்கே சுமக்கிறது ஏந்துறது? என்ன அவங்க கர்ப்பத்தில் இருக்கும்போதே சுமந்தவர் என் கர்த்தர். ஆமென். கருவாக இருந்தப்போ காத்தவர் என் கர்த்தர். அவர் சொல்கிறாரு, முதிர் வயது வரைக்கும் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். ஆமென். மோசேயை சுமந்தார். ஆமென். தாவீதை சுமந்தார். எத்தனையோ பரிசுத்தவான்களை சுமந்து அவர்கள் அடக்கம் விதையாய், அவங்க அடக்கம் பண்ணால் விதையாய் பூமியிலே விதைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் முளைக்கும். ஆமென்.
சாட்சிகள் அவங்களாம், சரிங்களா? இன்றைக்கும் அது விதைத்து இன்னைக்கு சாட்சி கொடுத்துக்கணும். அதனால் கர்த்தரை நம்புவோம் செழிப்பான் என்று சொல்லப்பட்டது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் நமக்குள்ளே வரணும். நம்ம தான் படகு, நமக்குள்ளே கர்த்தர் ஏறணும். ஏறினார்னா நம்ம படகு காற்றுக்கும் அடிப்படாது, வெள்ளத்துக்கும். சொன்னார்ல, நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் ஒப்பிடு எப்படின்னா, பெருங்காற்று அடித்து பெருமழை வந்து அது மேலே மோதியும் அது விழாமல், ஏன்னா அது கண்மலையின் மேலே கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டதாக இருந்தால் எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது, மோதி ஒன்றும் செய்யாது. கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறாரு. தேவன் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.